மகர ராசி, கடக ராசி, விருச்சக ராசி, ரிஷப ராசி, இந்த 4 ராசியில இருந்தாலும் அவங்க அம்மா தான் வந்து குடும்பத்துக்கு மெயினான ஆளு. இவங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு அவங்க அத்தை தான் மெயினான ஆளு. அப்ப விதி விடாது. அவ்வளவுதான், மாட்டிக்குவாங்கன்னு அர்த்தம். இது தவிர்க்கவே முடியாது. இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருந்தா தான் தவிர்க்க முடியும். இப்ப இதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நபர்களுக்கு வரக்கூடிய கணவனுடைய ஜாதத்திலும் இது இருக்கும். இப்ப எப்படின்னா அம்மாவுடைய பவர்னு சொல்றோம், அது மாதிரி அவங்க அம்மாவும் பவரா இருப்பாங்க. அந்த பையனும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பையன் அவங்க அம்மா சொல்றதை கேட்பான். ஏன்னா அவன் அப்படிதான் வளர்ந்துருப்பான். சிங்கிள் பேரண்ட் சைல்டா கூட நிறைய பேர் இருப்பாங்க, நான் சொன்ன ஜாதகங்கள். அப்ப அவங்கள தவிர்க்கவே முடியாது. அவங்க டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம், ஒரு ஜாதக சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா சிங்கிள் சைல்டா இருப்பாங்க. பொண்ணு ஒரே பொண்ணா தான் இருக்கும். அப்ப எனக்கு ஒரே ஒரு கிளைண்ட், இது மாதிரி நிறைய கிளைண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் என்னன்னா அவங்க மருமகன் தான் எனக்கு கால் பண்றாரு. சரிங்களா, ஒரே டார்ச்சரா இருக்கு சார். என்னோட நான் என்ன கலர் இன்னர் வேர் போடணும்ன்றது கூட எங்க மாமியார் தான் போன்ல சொல்லுது. ஓகேங்களா, வாழவே விட மாட்டாங்க.